அங்கிள், தமிழகம் சரிவு பாதையில் செல்கிறது என கவர்னர் ஆர்.என். ரவி கூறியிருக்கிறாரே. தனது அடுத்த பதவி உயர்வுக்காக தனது எஜமானரிடம் தனது வேலையின் மகத்துவத்தை சொல்கிறார் போலும். அப்படியா? ஆம் வெண்ணிலா. ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பும் அனைத்து மசோதாக்களையும் வேண்டுமென்றே ஆளுநர் கிடப்பில் போடுகிறார். முக்கியமான 12 மசோதாக்கள் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் இருக்கிறது. ஆளுநரை செயல்பட வைக்க ஒவ்வொரு முறையும் தமிழக அரசு நீதிமன்றம் செல்ல வேண்டியிருக்கிறது. மறுபுறம் ஒன்றிய அரசோ மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு கல்விக்கான நிதி 2152 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று மிரட்டுகிறது. இதனால் ஆசிரியர்களின் ஊதியமும் 40 லட்சம் மாணவர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகியுள்ளது. மூன்றாவது மொழியாக எதை வேண்டுமானாலும் கற்கலாம் என்கிறார்களே. சுத்தப்பொய். இன்று வரையில் இந்தி சமஸ்கிருதம் தவிர்த்து வேறு மொழிகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்கவோ அதற்கான நிதியை ஒதுக்கவோ இல்லை. தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்கிறார்களே. ஒன்றிய அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக பின்பற்றிய தமிழகம் போன்ற தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைந்தது. இனி மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற தொகுதிகள் உருவாக்கப்படும் எனும்போது தமிழகத்தில் 39 31 தொகுதிகளாக குறையும். வடக்கில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை உயரும். இந்த 4 மாநிலங்களில் வெற்றி பெறும் கட்சியே மத்தியில் ஆட்சியில் அமைக்கும். தென் மாநிலங்களின் முக்கியத்துவம் சுத்தமாக இல்லாமல் போகும். இதற்கு தீர்வுதான் என்ன? மத்திய அரசின் அதிகாரங்களை வெகுவாக குறைத்து மாநிலங்களுக்கு மீண்டும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பிரதமரை தேர்ந்தெடுக்கவோ பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றவோ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஓட்டுதான் என்று கொண்டு வர வேண்டும். அதாவது தமிழகத்தில் ஒரு எம்பியின் மதிப்பு 1/39. இப்படி செய்யும்போது ஒரு மாநிலத்தில் எத்தனை எம்பிக்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அனைத்து மாநிலங்களின் முக்கியத்துவம் காக்கப்படும். இல்லையெனில் இந்தியா மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை விரைவில் சந்திக்க வேண்டியிருக்கும். தாய் திருநாடு காப்போம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.